வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து பேசிக் டுட்டோரியல் வீடியோஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நான் நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் வந்துட்டு அது இன்னும் பத்தாது. ஏன்னா கிட்டத்தட்ட நான் 45 ஸ்டிச்சஸ்க்கு மேலே இருக்குது. ஆனாலும் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப பேசிக்காக இருக்கிற ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டுகிட்டே வந்துட்டே இருந்தேன். அதுக்குள்ளே கொஞ்சம் ப்ளவுசஸ் நிறையா வரும்போது என்னால் சுத்தமாகவே போட முடியல. அதனால தான் இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. ஸோ டிலே பண்ணிகிட்டே இருக்க வேணாம். பேசிக்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் டுட்டோரியல் வீடியோஸ் வந்து இடையில டிசைனிங் வீடியோஸ் போடும்போது இடையில அப்படியே ரெண்டு வீடியோஸ் போடலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ இது வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ரொம்ப கட் ஒர்க்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஜிக்ஜாக்ஸ் போட்டிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஸ்டிச்சஸ் எல்லாம் முன்னாடியே நான் வீடியோ போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு சில வீடியோஸ், அதாவது ஒரு சில ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். இப்போ இருந்து ஒரு ரெண்டு வீடியோஸ் டுட்டோரியல் வீடியோஸாக நான் கண்டினியூவாக போட போகிறேன். நீடில் பற்றி கேட்டிருந்தாங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. 14.0.5 தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போயுமே மேக்ஸிமம் நான் இதை யூஸ் பண்ணுவேன். இது வந்து நம்ம சைஸ் சின்னதாக போக போக வந்து நம்ம இந்த ஹுக் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே போகும். அப்போ நம்ம வந்து பெரிய ரொம்ப தடிமனான த்ரெட்டெல்லாம் எடுக்கிறதுனா சைஸ் ரொம்ப சின்ன நம்பர்லேருந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய நம்பர் ஆக ஆக ரொம்ப சின்னதாக போகும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது இந்த நீடில் தான். துளிப் நீடில் கிடையாது. ரொம்ப ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து ஆக்சுவலாக அந்த ஹுக்கு மாதிரி இருக்கிறது உடஞ்சே போயிடுச்சு. கீழே போட்டு உடச்சிட்டேன். அதனால் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப பழகின நீடில் அப்படிங்கிறது ரொம்ப பழசும் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக உடச்சிட்டேன். இருந்தாலும் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். இந்த நீடில் தான் நான் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நீடில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். எல்லா நீடில்ஸும் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து ஒரே நீடில் தான் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க வந்து என்ன நீடில் யூஸ் பண்ணுறாங்களோ அதே நீடிலில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எல்லா நீடில்ஸ்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகும். நம்மளுக்கே வந்துட்டு நம்மளுடைய ஸ்டைல் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய ஸ்டைல் நம்மளுக்கே தெரியும். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு எல்லா நீடிலும் யூஸ் பண்ணுங்கள், எல்லா ஸ்டிச்சஸும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு பேஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்களே போட்டுக்கிட்டே வர 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 உங்களுடைய ஸ்டைல் என்னென்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்குன்னு தனித்தனி ஸ்டைல் இருக்கும். எல்லாருக்கும் தனித்தனி ஸ்டைல் இருக்கும். அதை தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மற்றவங்கள பார்த்து அப்படியே காப்பி பண்ணக்கூடாது. அவங்களுடைய பேஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும். மற்றது எல்லாமே உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப யூனிக்காக தெரிவிங்க. நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிவிங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப பேஸான ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்துட்டு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போவும் அதே மாதிரி தான் பேஸானது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டுட்டோரியல்ஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் போட போகிறேன். நான் வந்து டிசைன் போடும்போதே இடையிலேயே அந்த ஸ்டிச்சஸும் சொல்லித்தர்ற மாதிரி தான் போடுவேன். ஏன்னா நம்ம வந்து டுட்டோரியல் வீடியோ போட முடியல அப்படிங்கிறதுனால டிசைனிங் வீடியோ போடும்போதே அப்படி டுட்டோரியல் வீடியோ மாதிரி தான் போடுவேன். ஸோ அதனால் இப்போ வந்து தனியாகவே டுட்டோரியல் வீடியோ போடுறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணி டபுள் செயின் ஸ்டிச் போட போகிறோம். கொஞ்சம் லாங்காக நம்ம, ஏன்னா இன்னொரு செயின் வந்து உள்ளே போட போகிறோம். அதனால் கொஞ்சம் மட்டும் லாங்காக போட்டுக்கோங்க. இன்னொரு செயின் உள்ளே வரப்போகுது இல்லையா, அதனால் கொஞ்சம் லாங்காக போடுறேன் நான். நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் மாதிரி கொடுக்கலாம். இப்போது பிங்க் கலரை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அதே இதில் வந்து நம்ம இந்த க்ரீன் கலர் த்ரெட்டையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே செயின் ஸ்டிச் தான் போடுறோம் நம்ம. அந்த பிங்க் வந்து அவுட்லைன் மாதிரி தெரியும் நம்மளுக்கு. இப்போது வேறு ஒன்றும் இல்லை.
வேணும்னா நம்ம வந்து குட்டி குட்டியாக கூட போட்டுக்கலாம். அதில் ஒரு க்ரீன் கலரில், அதாவது க்ரீன் கலருக்கு பிங்க் கலரில் அவுட்லைன் கொடுத்த மாதிரி இருக்குது அதனுடைய லுக்கு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மேஜிக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணி, அதாவது டபுள் கலர் தனித்தனியாக, இப்போ நம்ம வந்து மொத்தமாக ஒன்றா தெரிஞ்சுது இல்லையா, இது வந்து நம்ம உள்ளே தெரியுது. இது அவுட்லைன், பிங்க் வந்து அவுட்லைன் மாதிரியும் க்ரீன் வந்து உள்ளே இருக்க மாதிரியும் தெரியுது. ஆனால் இது அப்படி இல்லாமல் ஒரு செயின் வந்து க்ரீன் கலர்லேயும் ஒரு செயின் வந்து பிங்க் கலர்லேயும் தெரிய போகுது. இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீனை எடுத்துகிட்டு உள்ளே இருந்து கீழே விடுற த்ரெட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலரில் கொடுக்க போகிறோம். சரிங்களா? க்ரீனை லைட்டாக அந்த பக்கமாக லைட்டாக இழுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இப்போ க்ரீனு. நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்டிச்சு போட வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ பிங்க்கு, நெக்ஸ்ட்டு க்ரீனு, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் கைக்கு அது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியும். உள்ளேருந்து போடுறோம் இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம இப்போ எதை சுற்றணும், அடுத்து எதை சுற்ற போகிறோம் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். வேணும்னா ஏதாவது ஒரு த்ரெட்டை மட்டும் கையில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஒன்று வந்து லூஸாக விட்டுருங்க. அப்பப்போ வந்து அதை எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம ஜர்தோசி வந்து அட்டாச் பண்ணும்போது சொன்னேன் இல்லையா, நம்ம செயின் ஸ்டிச் வந்து கண்ணை மூடிட்டு போடுற மாதிரி போடணும் அப்படின்னு. சேம் அதே தான். நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே எங்கே இருக்கணும் அப்படின்னா கீழே தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து போட முடியும். இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஃபிங்கர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கீழே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த மாதிரி மேஜிக் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கலர் காம்பினேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா இது கொடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெம் ஸ்டிச்சுனாவே வந்து நம்ம கொடி மாதிரி இருக்க டிசைன்ஸ்க்கெலாம் போடலாம். நான் ஆல்ரெடி ஒரு சுடிதாரில் போட்டிருக்கேன். சுடிதாரோட வீடியோ போடல, பட் பிளாக்ல வந்துட்டு அதனுடைய பிக்சர் போட்டிருக்கேன். ஒரு ப்ரௌன் கலரில் வந்து சுடிதாருடைய நெக்கு மட்டும் அவங்க அதுதான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதை பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனுடைய ஸ்டெம்முக்கு மட்டும் அதை தான் போட்டு கொடுத்தேன். பட் அதில் ஜரியில் போட்டதுனால ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருந்துச்சு எனக்கு. ஜரியில் வந்து மேக்ஸிமம் இந்த ஜரியில் வந்து மேக்ஸிமம் இந்த ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டில் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ நம்ம த்ரெட்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போடும்போது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான். அதாவது கொஞ்சம் லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் அதை எடுத்துகிட்டு போய் அந்த லாங் செயின் ஸ்டிச்சோடைய சென்டரில் ஒரு லாக் போட்டுடணும். சரிங்களா? சாரி, லாக் இல்லை, அது ஸ்டிச் தான். ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் போட்டுட்டு இப்போ இதனுடைய சென்ட்ருங்கும் போதே நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுடைய எண்டு இருக்கும், அங்கே வந்துடும். ஸோ அது பார்க்குறதுக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போட்டுட்ருக்கேன். ஸ்ட்ரைட்டாக போடும்போது இப்படி தான் இருக்கும். இதுதான் மெத்தடு. உங்களுக்கு அதை வந்து ஒரு கொடியில் மாதிரி போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக அந்த கொடியில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி சென்டரில் போட்டு திருப்பி எடுத்துக்கணும். கொஞ்சம் உங்களுக்கு பாதிக்கு பாதி போடுற மாதிரிக்கு கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போட போட மெஷர் உங்களுக்கு தானாக கை போயிடும். மெஷர் பண்ணணுங்கிறதே கிடையாது, தானாகவே உங்கள் கை அங்கே போயிடும். பக்கத்துலேயே சின்ன ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்துடணும்.
சேம் இதே தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல தான் நம்ம இப்போ லாக் போடணும். இப்போ நம்ம வந்து அந்த கொடி மாதிரி இருக்க டிசைனில் வந்து போட்டு பார்க்கலாம். நம்ம கொடி மாதிரி இருக்கிறதுல போடும்போது ரொம்ப வந்து நம்ம இது பண்ண முடியாது, ரொம்ப லாங் போட முடியாது, கொஞ்சம் ஷார்ட் செயின் தான் போட முடியும். ஸோ அதுலேயே வந்து நீங்கள் பாதி அந்த ஹாஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, கொடி மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே போடணும். ஸோ இதை லைட்டாக இப்படி விலக்கி விட்டோன்னா தான் அந்த ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஸ்டிச்சு மட்டும் இந்த த்ரெட்டு எந்த பக்கம் வருதுங்கிற பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. இந்த ஸ்டிச்சு மட்டும் நீங்கள் அந்த லைன்லேயே போடுங்க. நெக்ஸ்ட்டு இப்படி போடும்போது நம்ம அதை அப்படி விலக்கி விட்டுக்கலாம். இப்போ தெரியும் உங்களுக்கு இந்த கிராஸ் இப்படி வந்திருக்கிறது தெரியுது இல்லையா, அது மாதிரி. இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டெம் ஸ்டிச் அப்படின்னா எப்படி அந்த கொடி மாதிரி இருக்கிற டிசைனுக்கு வந்துட்டு ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் போடுறதுக்கும் ஒரு ஸ்டெம் ஸ்டிச் போடுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம நாட் போட்டு முடிச்சுக்கலாம். பீட் ஃபில்லிங் மெட்டீரியலை எப்படி வச்சு ஃபில் பண்ணுறது, ப்ளவுஸில் வந்து கிராண்ட் ஒர்க் பண்ணுறது எப்படி, அந்த ஒர்க்ஸும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சேம் டைம் வந்து நம்ம இந்த மாதிரி த்ரெட்லேயே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் வந்து நிறைய கொடுக்க முடியும். டிசைன்ஸ் நம்மளே வந்து க்ரியேட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில ஸ்டிச்சஸ் மட்டுமே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு அப்படியே அங்கே என்ன டிசைன் இருக்கோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒர்க் பண்ண முடியாது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஸ்டிச்சஸை கற்றுக்கணும். எல்லா ஸ்டிச்சஸையும் கற்றுக்கணும். டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். க்ரியேட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ டெய்லியும் ஒரு விஷயத்தை கற்றுக்கங்க. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸை கற்றுக்கங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பேஸ். இந்த மாதிரி டுட்டோரியல் வீடியோ வந்து நீ டெய்லியும் வரும். டெய்லி போட முடியலைனாலும் ஒரு டிசைனிங் வீடியோவுக்கும் இன்னொரு டிசைனிங் வீடியோவுக்கும் கண்டிப்பாக இடையிலாவது போடுவேன் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.